நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஒரு கீர்த்தியை தேசம் எங்கிலும் பரவும்படி ஆண்டவர் செய்தார். சாதாரணமாய் யுத்தத்தை நடத்தி கொண்டிருந்த மனிதனுடைய கீர்த்தியை தேசம் எங்கிலும் ஆண்டவர் பரவும்படி செய்தார். இந்த கீர்த்தி அந்த மனிதனுக்கு பரவும்படிக்கு ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஆலோசனை என்ன? வேதவசனம் சொல்லுகிறது, இந்த நியாயப்பிரமாண வசனம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் உள்ளவைகளை செய்யும்படிக்கு மாத்திரம் நீ கவனமாயிருந்தால் மாத்திரம் போதும். புத்திமானாய் நடந்து கொள், உன் வழிகளில் உத்தமாய் நடந்து கொள். அப்பொழுது உனக்கு இந்த கீர்த்தியையும் புகழ்ச்சியும் நான் உண்டாக செய்வேன். 1:2 நான் வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அல்லேலூயா. கடந்த ஆண்டினுடைய வாழ்க்கை வாடி போன ஒரு வாழ்க்கையா இருக்கிறது, இலை உதிர்ந்து போன ஒரு வாழ்க்கையா இருக்கிறது, ஒரு மேன்மை இல்லாத ஒரு வாழ்க்கையா இருந்தது என்று சொல்லி கலங்கி வந்திருக்கிறீர்களா? என் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் உள்ள இந்த வசனங்களை உங்கள் இருதயத்திலே நீங்கள் பதித்துக் கொண்டிருப்பது உண்மையானால், உங்கள் வாயை விட்டு என் நியாயப்பிரமாண வசனங்களை நீங்கள் விலக்காதிருப்பது உண்மையானால், நீங்கள் சகல காரியத்திலும் புத்திமானாய் நடக்கும்படிக்கு இந்த நியாயப்பிரமாண வசனமானது உங்களை தெளிவான பாதையில் நடத்தும். அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகும். ஒரு வாலிப பிள்ளைக்கு ஞானம் இல்லை என்று சொன்னால், அந்த வாலிப மகள் ஆண்டவருடைய வசனத்தை உட்கொள்ளும் பொழுது, நியாயப்பிரமாணமான வார்த்தைகளை கை கொள்ளும் பொழுது தேவன் அந்த வாலிப மகளை உயர்த்துகிறார். ஒருவேளை காரியத்திலே தோல்வியோடு ஒரு மனிதன் இருந்தால், நியாயப்பிரமாண வசனத்தை கை கொள்ளும் பொழுது அந்த வசனம் அந்த பிள்ளைகளை காப்பாற்றும். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. காலம் சமீபமாயிருக்கிறது. ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார்? கடந்த ஆண்டு எல்லா ஜனங்களும் திடுக்கிட்டார்கள், எல்லா ஜனங்களும் பயந்தார்கள், ஜாதிகள் அழிவு வந்துவிடும் என்று சொல்லி கலங்கினார்கள். ஆனால் இதுவரையிலும் தேவன் தேசத்தையும் குடிகளையும் தேவன் காப்பாற்றி வைத்திருக்கிறார். இங்கு வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் உள்ள வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதன்படி நடக்கிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு ஆண்டும் நம்மை விட்டு கடந்து போக நாம் நினைக்கலாம் ஆசீர்வாதங்கள் பெருகுகிறது, வாக்குத்தத்தங்களை புதிதாய் கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் வசனம் சொல்லுகிறது, இதோ காலம் சமீபமாயிருக்கிறது. காலம் சமீபமாயிருக்கிறது, இனி காலம் செல்லாது. எனவே என் ஜனங்களே, உலகத்தின் குடிகள் ஐஸ்வர்யத்தை தேடி ஓடுகிறார்கள், உலகத்தின் ஜனங்கள் சாதாரண மேன்மை தேடி ஓடுகிறார்கள். ஆனால் என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்களாகிய நீங்களோ வேதத்தின் மகத்துவங்களை தேடி ஓடுவது உண்மையானால், தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகும்படி ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? மெய்யான வேதம் இஸ்ரவேல் ஜனத்திடத்தில் இல்லை, அதை உபதேசிக்கிற ஆசாரியர்களும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. மனிதர்கள் கீர்த்தியை விரும்புகிறார்கள், மனிதர்கள் புகழ்ச்சியை விரும்புகிறார்கள், மனிதர்கள் ஆசீர்வாதத்தை விரும்புகிறார்கள். ஆனால் இந்த புகழ்ச்சியும் இந்த கீர்த்தியும் எங்கிருந்து வருகிறது தெரியுமா? நியாயப்பிரமாண வசனத்திலிருந்து தேவன் தம்முடைய ஜனத்துக்கு கொடுக்கிறார். யோசுவா சாதாரண மனிதனாய் இருந்தான், யுத்தம் செய்ய யுத்த வீரனாகும்படிக்கு தேவன் அவனை உயர்த்துவதற்கு காரணம் என்ன? நியாயப்பிரமாண வசனம். அதை மாத்திரம் உன் வாயை விட்டு நீ விலக்காதிருந்தால், புத்திமானாய் நீ நடந்து கொண்டால், எல்லா விஷயத்தில் நான் உன்னை உயர்த்துவேன். சாதாரண மனிதனுக்கு எல்லா இடங்களிலும் ஆண்டவர் கீர்த்தியை பரவ செய்தார். ஒரு தனி மனிதனுடைய கீர்த்தியை தேவன் பரவ செய்வார். நான் ஒதுக்கப்பட்டிருக்கிறேனே, நான் ஒதுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே,
அழுது கொண்டிருக்கிற வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? என் வேதத்தின் மகத்துவத்திற்கு நீங்கள் இடம் கொடுத்தால், என் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தால், என் உடன்படிக்கையின் வசனத்தை நீங்கள் கை கொண்டால், அப்பொழுது உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாயிருக்கும். வேத வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அநேக நாளாய் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே வேதம் இல்லை, மெய்யான ஆசாரியன் இல்லை, மெய்யான தீர்க்க தரிசனம் இல்லாமல் இருக்கிறது. ஆசாரியர்கள் பொய்யான காரியத்தை ஜனங்களிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மெய்யான வேதத்தை ஜனங்கள் மறந்து போனார்கள். எனவே இந்த ஆண்டு யாருக்கு ஆசீர்வாதம்? தேவனுடைய வசனத்தை மெய்யாய் கை கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு மாத்திரமே இந்த வருடம் ஆசீர்வாதமான புகழ்ச்சியும் கீர்த்தியுமான ஆண்டாய் மாறும். ஏன் ஆண்டவர் வசனத்தை உற்று பார்க்க சொல்லுகிறார்? வசனம் மனிதனை எச்சரிக்கிறது. ஏன் வசனத்தை ஆண்டவர் உற்று பார்க்க சொல்லுகிறார்? வசனமானது மனிதனை, ஒரு தனி மனிதனை அழிவிலிருந்தும் பாவத்திலிருந்தும் காப்பாற்றுகிறது. கர்த்தருடைய வார்த்தை நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? களவு செய்ய வேண்டாம். அந்த வேத பிரமாணத்தை உற்று பார்க்கிறவர்கள் அந்த வசனத்தை கேட்டு மனம் திரும்புவார்கள், களவிலிருந்து விடுதலையாக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு ஆண்டவர் கீர்த்தியையும் புகழ்ச்சியும் உண்டாக்குவார். அல்லேலூயா. வேத வசனத்தை உற்று கவனிக்கிறவர்களை பார்த்து நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. அந்த வசனத்தை உற்று நோக்குகிறவர்கள் பொய்களை களையும் பொழுது மெய்யாய் அவர்கள் நாவிலிருந்து உண்மை புறப்பட்டு வர ஆரம்பித்து விடுகிறது. இதுவரை பொய் பேசினவர்களுக்கு சாபமும், இதுவரை பொய் பேசினவர்களுக்கு தேசத்திலே அவர்கள் வெட்கப்பட்டு இருந்தார்கள். ஆனால் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை உற்று கவனித்து அதன்படி செய்ய ஆரம்பித்த உடனே பொய்யிலிருந்து தேவன் ஜனத்தை விடுவிக்கிறார். உடனே அப்படிப்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கையிலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாயிருக்கிறதா? நியாயப்பிரமாண புஸ்தகம் என்ன சொல்லுகிறது? உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் பூமியில் நீ ஆசீர்வாதமாய் இருப்பதற்கும் உன்னை பெற்ற உன் தகப்பனையும் உன் தாயையும் நீ கனம் பண்ணுவாயாக. ஆசீர்வாதம் எவ்வளவு முக்கியமோ, தீர்க்க தரிசனம் எவ்வளவு முக்கியமோ, அவ்வளவு தூரம் கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்வது முக்கியம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நியாய பிரமாணத்தை உற்று கவனித்தால், இதை உன் வாயை விட்டு நீ விலக்காமல் இருந்தால், இந்த வசனங்களை, இந்த சத்தியங்களை, இந்த பரிசுத்த வார்த்தைகளை உன் இருதயத்தை விட்டு விலக்காமல் இருப்பது உண்மையானால், இயேசு கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். சபையே, தேவன் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பார். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எந்தெந்த சபைகளிலே சத்தியம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அந்தந்த சபைகளை தேவன் இந்த வருடம் உயர்த்த போகிறார். எந்தெந்த ஆசாரியர்கள் இந்த ஆண்டு கர்த்தருடைய சத்திய வசனத்தை உண்மையாய் போதிக்கிறார்களோ அந்தந்த ஆசாரியர்களை தேவன் இந்த வருடம் மேன்மைப்படுத்த போகிறார். ஆசாரியர்களுக்கு விரோதமாய் உள்ளுக்குள்ளிருந்தே பிரச்சனைகள் வரப்போகிறது. தேவனுடைய மேய்ப்பர்களுக்கு விரோதமாய் சபைக்குள்ளிருந்து கொந்தளிப்பு இந்த வருடம் எழும்ப போகிறது. ஆனாலும் உன்னதமான தேவன் வசனத்தின் நிமித்தம் தேவனுடைய மனுஷர்களை ஆண்டவர் இந்த வருடம் காப்பாற்ற போகிறார். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 9-10 ஆகிய வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களிலெல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். யூதாவை சுற்றியிருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்க யோசபாத் என்கிற ராஜா தன்னுடைய ஆட்சிக்கு வந்த 3வது வருஷம் அவன் 14 நபர்களை நியமித்து இந்த 16 நபர்களையும் தேசம் எங்கிலும் சுற்றி திரிந்து கர்த்தருடைய வசனங்களை பிரசங்கிக்கும்படி நிறுத்தினார். நிறுத்தின உடனே ராஜாக்கள், அதிகாரிகள் யாவருடைய முகங்களும் யோசபாத்துக்கு நேராய் உதவி செய்யும்படி திரும்பினது. தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா புறஜாதிகளுடைய மேல் கர்த்தரால் உண்டான பயங்கரம் பிடித்தது. அல்லேலூயா. அந்த பயங்கரத்தின் நிமித்தமாய் யோசபாத்துக்கு விரோதமாய் ஜனங்கள் யுத்தம் பண்ண வராதிருந்தார்கள். எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்களே, எனக்கு விரோதமாய் கலங்கம் பண்ணுகிறார்கள், எனக்கு முன்பதாக இப்படி ஒரு போராட்டம் வருகிறது என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பொழுது யோசபாத் என்பவன் தன்னுடைய ராஜ்யபாரத்திலே 14 நபர்களை நிறுத்தி தேசமெங்கிலும் வசனத்தை போதிக்க ஆரம்பித்தானோ உடனே ராஜாக்கள் யோசபாத்தின் பக்கம் திரும்பினார்கள். ராஜ்யத்தின் அதிபதிகள் யோசபாத்தின் பக்கம் திரும்பினார்கள். உயர்ந்தவர்கள் யோசபாத்தின் பக்கம் திரும்பினார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டு கர்த்தருடைய வசனம் எங்கிருந்து உண்மையாய் புறப்பட்டு வருகிறதோ, எங்கிருந்தெல்லாம் எந்த சபைகளிலிருந்து புறப்பட்டு வருகிறதோ, எந்த சபை சத்திய வசனத்தை பிரசங்கிக்கிறதோ, நீதியை பிரசங்கிக்கிறதோ, களங்கம் இல்லாமல் ஆத்துமாக்களுக்கு வசனங்களை விவரித்து காட்டுகிறதோ அந்த சபை பக்கம் ராஜாக்களுடைய முகங்கள் திரும்பும், அதிகாரிகளுடைய முகங்கள் திரும்பும், ஜாதிகளுடைய முகங்கள் திரும்பும். அது நிமித்தமாக தேசத்து குடிகளை பயங்கரமான பயங்கரங்கள் பிடிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படி இருக்கிறபடினாலே தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாக ஜனங்கள் யுத்தம் பண்ண மாட்டார். ஒவ்வொரு இடங்களில் இதுதான் நடக்க போகிறது.
சபையை துன்புறுத்தினவர்கள், சபையை ஒடுக்கினவர்கள், சபைக்கு விரோதமாய் எழும்பினவர்கள், இந்நாளில் அவர்கள் பார்வை இந்த 2013 வருடம் ஒவ்வொரு சபை பக்கமாய் அநேக அதிகாரிகள், ராஜாக்களுடைய பார்வை சபைகளின் பக்கம் திரும்ப போகிறது. அல்லேலூயா. கர்த்தர் சபையை உற்று கவனிக்கும்படி செய்ய போகிறார். காரணம் என்ன தெரியுமா? ஆசாரியர்கள் வேத வசனத்தை போதிக்கிறபடினால் அந்த வசனங்கள் அநேகருக்குள்ளால் பயங்கரத்தை பிடிக்க பண்ண போகிறது. அல்லேலூயா. வாலிப சகோதரி, நீ தேவனுடைய வசனத்தை படிக்கிற ஒரு வாலிப பிள்ளையா இருந்தால் உன்னை குறித்த பயங்கரம் அநேகரை பிடிக்கும். வாலிப சகோதரனே, வேத நியாய பிரமாணங்களை கற்றுக்கொண்டு அந்த வசனத்துக்கு முதலிடம் கொடுப்பது உண்மையானால் பயங்கரம் அநேகரை பிடிக்கும். உங்களோட யுத்தமன் அநேகர் வருவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வருடம் சபையை கெடுப்பதற்காக புறஜாதிகள் மத்தியிலிருந்து பிரச்சனைகள் வரப்போவதில்லை. சபைக்கு உள்ளிருந்தே கன்னிகள் இந்த வருடம் எழும்ப போகிறது. அல்லேலூயா. ஆனாலும் வசனம் இல்லாவிட்டால், சத்திய வசனம் இல்லாவிட்டால் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே பயங்கரங்கள் பிடிப்பதில்லை. வசனம் வெளிப்படுத்துமையானால் வசனங்கள் தேவ ஜனங்களை காப்பாற்றும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக்கும்படி செய்வேன். ஒரு சாதாரண மனுஷனை உயர்த்துவது கர்த்தருடைய வசனம். ஆபிரகாமை உயர்த்தினது கர்த்தருடைய வார்த்தை. ஈசாக்கை மேன்மைப்படுத்தினது கர்த்தருடைய வார்த்தை. யாக்கோபை உயர்த்தினது கர்த்தருடைய வார்த்தை. இன்னைக்கு வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய தேவன் யோசுவாவுடைய வாழ்க்கையிலே மேன்மைப்படுத்தி அவனுடைய கீர்த்தியை எல்லா தேசங்களிலும் பரவ செய்தார். அதற்கு காரணம் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னார், இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் உன் வாயை விட்டு விலகக்கூடாது. கொடிய காலங்கள் இனி தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு காலங்களும் ஒவ்வொரு நாளுங்களும் அழிவை ஒவ்வொரு மனிதர்களும் எதிர்பார்த்து தான் தாண்டி வைக்க வேண்டும். எதிர்பார்த்து திகிலோடும் பயத்தோடு தான் ஜனங்கள் நாட்களை தாண்ட போகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வேத வசனத்தை நம்பி இருக்கிற பிள்ளைகளையோ ஒரு தெய்வீக சமாதானம் இந்த 2013 வருடம் நிரம்பி இருக்க பண்ண போகிறது. ஆண்டவர் சொல்கிறார், இந்த வசனத்தை நீ மறக்க கூடாது. இந்த வேத வசனத்தை விட்டு விலக கூடாது. அப்படியானால் இந்த வேத வசனத்தை இடற பண்ணும் சில சூழ்ச்சிகள் தேசங்களிலும் சபைகளிலும் உண்டாகும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேகர் இந்த ஆண்டு தங்களுடைய வீண் சிந்தைகளிலே கட்டப்படுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்தெந்த ஜனம் வீண் சிந்தையை வெறுக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் தான் வேதத்தை வாசிக்க முடியும், வேதத்தை நேசிக்க முடியும். அப்படி வேதத்தை வீண் சிந்தையை வெறுத்துவிட்டு கர்த்தரை நேசிக்கிற மனிதர்கள் மட்டுமே புகழ்ச்சியையும் கீர்த்தியையும் அடைவார்கள். அல்லேலூயா. சிந்தைக்குள்ளே சில மாறாட்டங்களை சத்துரு கொண்டு வருவான். உலகத்தை குறித்தும் ஐஸ்வர்யத்தை குறித்து மயக்கத்தை சத்துருவானவன் கொண்டு வருவான். அப்படி வீண் சிந்தைகளுடைய குழப்பங்களை சத்துரு இந்த வருடம் அநேகருக்கு முன்பதாய் கொண்டு வர போகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, 2 பங்காய் அநேக தேவாலயத்தில் இருக்கிற பிள்ளைகளை கூட என் ஆண்டவராகிய தேவன் பங்காய் வகை வகையாய் அவர் தமக்கென்று பிரிக்க போகிறார். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? ஒரே சபைக்குள் இருப்பார்கள், கர்த்தரையும் ஆராதிப்பார்கள், பாகாலையும் வழிபட்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய வசனம் போதிக்கப்படுகிறபடினாலே ஆண்டவர் ஜனங்களை இந்த வருடம் ஒரே சபைக்குள் இருந்தும் மந்தை 2ஆக பிரிக்க போகிறார். அல்லேலூயா. கடைசி நாட்களிலே வெள்ளாடுகளும் செம்மறியாடுகளும் பிரிக்கப்படுகிறது போல இந்த 2013 வருடம் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவருக்கு பயப்படாமல் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை மறுதலிக்கிறவர்களிடையே பலத்த வித்தியாசத்தை ஆண்டவர் உண்டாக்குவார். யார் யார் இந்த நியாயப்பிரமாண வசனத்தை கைக்கொண்டு பயந்து நடக்கிறார்களோ, நடுங்கி நடக்கிறார்களோ, இந்த வசனத்துக்கு உற்று கவனித்து பார்த்து நடக்கிறார்களோ, அந்த பிள்ளைகளுக்கு மட்டுமே கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகும். அல்லேலூயா. இரண்டாவதாக, இப்படிப்பட்ட கிரியைகளை பெருமைகள் சபைக்குள்ளே புகுந்து தடுத்துவிடும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டு சபை மக்கள், ஊழியக்காரர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? இது கடைசி காலமாக இருக்கிறபடினாலே சத்துருவானவன் ஜனங்களுக்குள்ளே புகுந்து எழுப்புதலை தடுக்கும்படிக்கு அநேகருக்கு விரோதமாய் வேத புரட்டல்களை உண்டாக்கி பெருமைகளை இந்த வருடம் அநேகருக்குள் புகுத்தி கொண்டிருப்பான். ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுக்குள்ளே பெருமை வரும் பொழுது இது தேவனுக்கு விரோதமான செயல் என்று சொல்லி இந்த ஆண்டு மனம் திரும்பும்படி கர்த்தர் எச்சரிக்கிறார். ஒவ்வொருடைய இருதயத்திலும் பெருமையான சிந்தனைகள், வீண் சிந்தனைகள் சபைக்கு விரோதமாய் சாத்தான் கண்ணியாக இந்த வருடம் கொண்டு வர போகிறான். ஆனாலும் கர்த்தருடைய வசனத்தை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கோ புகழ்ச்சியும் கீர்த்தியும் ஆண்டவர் கொண்டு வந்தவர்களை மேன்மைப்படுத்த போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்துக்கு செவிசாய்த்து அவருடைய வார்த்தைக்கென்று தங்கள் சிந்தைகளை ஒப்புக் கொடுத்து அவர்கள் இருதயங்களிலே பெருமை வராதபடி காத்து நியாயப்பிரமாண வசனத்தை
தங்கள் இருதயத்திலும் தங்களுடைய நாவிலும் வைத்திருக்கிற பிள்ளைகள் எத்தனை பேரோ அத்தனை பேரையும் தேவன் உங்களை குறித்து புறஜாதிகள் பயப்படக்கூடிய அளவுள்ள கிரியைகளை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்தெடுத்து உங்களை மேன்மைப்படுத்தி உங்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகும்படி செய்வார். காரணம் என்ன தெரியுமா? எல்லாருடைய பார்வை உங்கள் பக்கம் திரும்பும். எல்லா ராஜாக்களும் எல்லா அதிகாரமுடையவர்களும் புறக்கணித்தவர்களும் உங்கள் பக்கம் கர்த்தர் இருப்பதை இந்த வருடம் கண்டுகொள்வார்கள். அதை பார்க்கிறபடினாலே அவர்களுக்கு உங்களை குறித்த ஒரு பயங்கரங்கள் பிடிக்கும். அன்னைக்கு சாதாரணமாயிருந்த யோசுவாவை உயர்த்தின கர்த்தர், வேத வசனங்களை போதிக்கும்படி 14 பேரை நியமித்த யோசபாத்தை உயர்த்தின கர்த்தர், இன்றைக்கு இந்த ஆண்டு வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் வசனத்துக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற வாலிபர்களையும் சிறுவர்களையும் பெரியவர்களையும் முதியவர்களையும் தேவன் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். அல்லேலூயா. இரண்டாவதாக மொர்தெகாயின் கீர்த்தி. ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மொர்தெகாய் ராஜாவின் அரமனையில் பெரியவனாயிருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று.